إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பெயரால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சார்ந்தையும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் கொண்டாடட்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான அருட்கொடைகளையும் வழங்கி நம்மை எல்லா நேரங்களிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு ஏராளமான பண்புகள், சிஃபத்துகள், தன்மைகள் இருக்கின்றது, அவனுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பலவிதமான தன்மைகளை பட்டியல் போடுகின்றான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அவன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அவன், அல் மலிக் அவன் மிகப்பெரிய ஆட்சியாளன், அஸ்ஸலாம் அவன் சாந்தி அளிக்கக்கூடியவன் என்றெல்லாம் ஏராளமான பண்புகளையும் தன்னுடைய சிறப்புகளையும் பற்றி பட்டியல் போடக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நாம் சிந்திக்காத, நாம் அதை ஒரு பொருட்டாகவே கருதாத ஒரு பண்பு என்று எனக்கு ஒன்று இருக்கின்றது, அது குறித்து மக்கள் பெரும்பாலும் சிந்திப்பது கிடையாது, அல்லாஹுவாகிய என்னிடத்தில் அப்படிப்பட்ட பண்பு ஒன்று இருக்கின்றது, அது என்ன என்பதையும் கூடுதலாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 30வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லா யுஃலிஃபுல்லாஹு வஅதஹு வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான், எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அதை விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய இன்னொரு பண்பை, முக்கியமான ஒரு பண்பை, மனிதர்கள் பெரிதாக நினைக்காத ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்பவன் ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்து விட்டான் என்றால் அந்த வாக்குறுதியை ஒரு பொழுதும் அல்லாஹ் மீற மாட்டான். அவன் வாக்கை காப்பாற்றக்கூடியவனாக, வாக்குறுதியை பேணக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு குணத்தை, ஒரு பண்பை மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக அல்லாஹுவை பொறுத்தவரை நாளை மறுமை நாள் என்று ஒன்று ஏற்பட இருக்கின்றது. அந்த மறுமை நாள் நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போல நல்லடியார்களாக யார் இந்த பூமியில வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றி நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். அதே போல பாவமான காரியங்கள், தீமைகளை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தீமைகளுக்கு உண்டான தண்டனை இதுவெல்லாம் இருக்கும் என்ற வாக்குறுதிகளை எல்லாம் அளிக்கின்றான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வாக்குறுதிகளை அளித்து திருமறை குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம் என்றால், அல்லாஹுடைய தூதரனுடைய பொன்மொழிகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து படித்து பார்த்தோம் என்றால் ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுத்து நம்மிடத்தில் சிந்திக்க சொல்கின்றான். அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால் 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தம்மிடம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களிடத்தில் இருப்பதை அல்லாஹ்வும் மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் நம்மிடத்திலே அளிக்கின்றான். ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை வருது, அல்லது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது,
இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், சிரமங்கள், சங்கடங்கள், சோதனைகள் எல்லாம் வரக்கூடிய நேரத்திலே மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை சீர்திருத்த வேண்டுமோ அதை சீர்திருத்தாமல், சிந்திக்காமல் ஏனோ தானோ என்று நாம் இருந்து விட்டோம் என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்ல, அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்ல, சோதனை வந்துச்சு இல்ல, சிரமம் வந்தது இல்ல, அது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்ததுன்னு யோசிச்சு அதை யார் சீர்தூக்கி பார்க்கலையோ, அதுக்கான செயல் திட்டத்தை வகுக்கலையோ, அதற்குண்டான தீர்வை தேடி பயணிக்கலையோ, எந்த விதமான மாற்றத்திற்கும் முயற்சிக்கும் எந்த விதமான சொந்தமும் இல்லாத மனிதர்களாக யார் இந்த பூமியில வாழ்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமையை நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன். அதே நிலையில தான் இருப்பாங்க, அதே சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் சீர்திருத்தமும் ஏற்படாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில சொல்லி காட்டுகின்றான் என்றால், குறிப்பாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக, அதுவும் இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, சமூக ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவோம், திடீர்னு ஒரு அவசர சட்டம் போட்டுட்டாங்களா, திடீர்னு ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களா, நம்ம நாட்டுல வக்ஃபு பிரச்சனைங்கிற பேர்ல, இன்னும் குர்பான் பிரச்சனைகள்ங்கிற பேர்ல, இன்னும் இந்த ஹிஜாபுங்கிற பேர்ல, தலாக்குங்கிற பேர்ல, அது இதுன்னு சொல்லி ஏராளமான சட்டங்கள் எல்லா சமூகத்துல வரத்தான் செய்யுது. இன்னும் ஒருபடி மேலாக தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, யார் ஆட்சிக்கு வர்றா, யாரு என்ன ஏது, எதை பத்தி உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எப்படி இவ்வளவு ஓட்டுகள் அதிகமாச்சு, எப்படி இந்த ஆட்சிகள் கையில வந்து சேர்ந்தது, இவ்வளவு பெரிய சீட்டுகள் ஜெயிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, முஸ்லிம் அமைப்புகள் எல்லாம் இல்லையா, தலைவர்கள் எல்லாம் இல்லையா, சமூகத்துல விழிப்புணர்வு எல்லாம் இல்லையா, நல்லா யோசிச்சுட்டு இருக்கிற நாம உடனடியே என்ன பழிய போட்டுருவோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அவங்களுடைய சதி, இதெல்லாம் இவங்களுடைய சூழ்ச்சி, இதனால தான் இது ஏற்பட்டுச்சு, இவங்க எல்லாம் வந்து அதிகாரத்துல ஆட்சியில் இருக்கிறங்காட்டி இவங்க இதை கையில் எடுத்து நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும், நமக்கு எதிராக ஒரு சட்டம் வந்துட்டாலோ, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலோ, சமூகத்துல நாம எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா உடனே அடுத்தவர்கள் மேல பழிய போட்டுருவோம். இது ஒட்டுமொத்த சமூகமும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அப்படித்தானே. சின்ன மக்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டா கூட நாம தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க, அவன் தான் அப்படி பண்ணா, இவன் தான் அப்படி பண்ணா, நான் நல்லாதான் இருந்தேன்னு உடனே அடுத்தவனை கை காமிச்சிட்டு தப்பிச்சுட்டு போற பழக்கம் எப்ப இருந்து நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா சின்ன பருவத்துல இருந்தே வந்தது. இப்படி வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நமக்கு ஒரு வாலிபமாயி ஒரு குடும்ப பொறுப்பு வந்து ஒரு சமூக அந்தஸ்துக்கு வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்கனாலதான் வந்துச்சு, அவங்க செஞ்ச சூழ்ச்சி, அந்த பாசிச பயங்கரவாத அரசுகள் செஞ்ச காரணம், அது இது என்று சொல்லி எதையாவது சப்ப கட்டி கட்டுக்கொண்டு நாம நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிறோமே தவிர, இது ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள், சங்கடங்கள், சிரமங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில ஏராளமான பிரச்சனைகள் வருது, இதுக்கு நாம என்ன தீர்வை தேடி பயணிக்கணும் என்று சொல்லி நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோமான்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவரவர்கள் சுயநலத்தோடு கலந்து போய்விடுறதே தவிர பொது நல சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவுல ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுதான்னு பார்த்தோன்னு சொன்னா, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, நாம ஏதாவது சமூகத்துல ஒரு நல்ல ஒரு கண்ணியத்தை, அந்தஸ்தை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில முயற்சிகளை மேற்கொள்றோமா என்று பார்த்தால் கிடையாது. இந்த நாட்டுல சுமார் 20 கோடிக்கும் நெருக்கமாக இந்திய நாட்டில முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 20 கோடி மக்களோட சேர்ந்துதான் ரொம்பவும் கோடிக்கணக்கில் இல்ல, மிகவும் குறைவா இருக்கக்கூடிய 2% இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயமும் நம்ம இந்திய நாட்டுல தான் வாழ்றாங்க. அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய செயல்பாடெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்சி உயர்மட்ட அதிகாரத்திலையும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு 2% இந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த ஒரு மதத்தை, இனத்தை சார்ந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா,
எல்லா உயர் கல்வி, உயர் பொறுப்பு, உயர் அதிகாரம் எல்லாத்திலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்லை, பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், பல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள், பல்லாயிரக்கணக்கான மருத்துவமனைகள், இதை எல்லாத்தையும் தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய சமூகம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாரு 2% குறைவா இந்திய நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இது எல்லாம் இருக்கிறத பார்க்கணும். பல விதமான அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள் நடத்துறது யாருன்னா அவங்க தான். மிகப்பெரிய பொருளாதாரத்துல ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்க தான் இருக்கின்றார்கள். ஆனால் 20 கோடி இருக்கிறோம் இந்த நாட்டுல, 13-17% மேல இருக்கிறோன்னு பெருமை அடிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள், அதுல எத்தனை பேர் இன்றைக்கு IAS IPS அதிகாரிகளா இன்றைக்கு இருக்கிறாங்க யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜுகளா, ஒரு சர்வதேச அளவுல உயர்ந்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய ஒரு பிரச்சனைக்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்துல போய் வாதாடக்கூடிய ஒரு நபரா ஒரு முஸ்லிம், அது ஒரு வக்கீல் யாராவது இருக்கின்றார்களா என்று பார்த்தால் கிடையாது. தீர்ப்பு சொல்ற இடத்துல ஒரு முஸ்லிம் நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது. நம்ம நாட்டுல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கோ இல்ல ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோ ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கோ இன்னைக்கு நாம ஏதாவது முன்னெடுப்புகளை மேற்கொள்றோமான்னு பார்த்தா, ஒரு மதரசா கட்டுறதுக்கும் கூட, மதரசா அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு கூட நமக்கு உயிர் போய் உயிர் வரக்கூடிய அளவுக்கு பலவிதமான நெருக்கடிகள் இன்றைக்கு சமுதாயத்துல ஏற்பட்டு இருக்கு. நம்மிடத்துல ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள்னு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்னு யாராவது இருக்கின்றார்களா என்றால் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா 2% இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு நாட்டையே ஆளுட்டு இருக்கு. 20 கோடி இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்மள எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னா இது யாருடைய தப்பு? இது யாருகிட்ட இருக்கிற பிரச்சனை? உடனே அடுத்தவங்க அப்படி, இவங்க அப்படி, அந்த சமூகம் நம்மளுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டா, நமக்கு அதை தரல, இதை தரல, இத்தனை நாளா இடஒதுக்கீடு தரல, அதனால நம்ம முன்னேற முடியல என்று சொல்லிட்டு இருக்கிற நமக்கு ஒரு 3.5% இடஒதுக்கீடு கிடைச்சது இல்லை. அந்த இடஒதுக்கீட்டுல எத்தனை பட்டதாரிகள் போய் இன்றைக்கு அரசு வேலையில போய் இருக்கிறான்? எத்தனை மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகள்ல போய் இருக்கிறான்? எத்தனை அரசு சார்ந்த உயர் அதிகாரத்துல போய் இருக்கிறான்? அந்த 3% இடஒதுக்கீடு இருக்குது இல்லை. ஒரு 200 பேர்த்தை எடுத்தா 7 முஸ்லீம் அதில் இருக்கணும் இல்லை. 7 முஸ்லீம் இருக்கிறானா? அவனிடத்துல இன்றைக்கு அரசு பதவி அதிகாரம் இன்னைக்கு இருக்குதா என்று பார்த்தால் எதுவுமே கிடையாது. வெறுமனே காலையில எந்திரிக்கிறோம், ஊர் விஷயங்களை பார்க்கிறோம், நம்ம ஒரு தொழில் நடத்துறோம், மதியானம் சாப்பிடுறோம், இரவு சாப்பிடுறோம், தூங்கிறோம், காலையில எந்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கின்றதே தவிர இது போன்ற சூழல்கள், பிரச்சனைகள் இதுவெல்லாம் வரக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு நாட்டுல பிரச்சனைனா, நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சிரமம்னா எந்த உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு சொல்ல போறானா அங்க போய் வாதாடுறதுக்கு இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர் கிடையாது. கபில் சிபில்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று மத வழக்கறிஞர் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் பிரச்சனைக்காக வேண்டிய உச்ச நீதிமன்றத்துல மிகப்பெரிய அளவுல வாதாடிட்டு இருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாம் இதையெல்லாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? நம்ம கிட்ட திறமை இல்லையா? நம்ம கிட்ட அறிவு இல்லையா? நம்ம கிட்ட இளைஞர்கள் இல்லையா? நம்ம கிட்ட சமுதாய தலைவர்கள் இல்லையா? அரசியல் கட்சிகள் இல்லையா? அமைப்புகள் இல்லையா? நம்ம இடத்துல பொருளாதார பலம் இல்லையா? எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதனால் என்ன பலன்? ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய நிலைமை என்ன? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் பெரும்பங்கு முஸ்லிம்கள்னு நாம தெரிந்து வச்சிருக்கிறோம் இல்லை. அந்த முஸ்லிம்கள் செஞ்ச வேலைகள் எல்லாம் என்ன? காந்தியடிகள் போராட்டத்தை நடத்துறாரு. அவருக்கு ஆதம் ஜவேரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து காந்தியடிகளை படிக்க வைக்குது, சட்ட வல்லுநர் ஆக்குது. அவர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவரை தூண்டி விடுது, அவரை மிகப்பெரிய போராட்ட வீரராக மாத்துது. ஒட்டுமொத்த நாடு முழுவதும் சுதந்திர தீ பத்தி எறியறதுக்கு காரணம் யார் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்த ஆதம் ஐவேரி என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு படையை உருவாக்குறாரு. அந்த படைக்கு பொருளாதாரம் வேணும், ஆயுதங்கள் வாங்கணும், ஒரு மாநாடு நடத்துறாரு. சும்மா 500-1000 சேர்ந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு செல்வந்தர் வர்றாரு, வல்லல் ஹபீப்னு சொல்லக்கூடியவரை தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வித்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை அன்றைய காலகத்திலேயே பல கோடி மதிப்பிலான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு கையில கொடுத்து
இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த ராணுவ படைக்காக வச்சுக்குங்க என்று கொடுக்கிறாரு. இதுவெல்லாம் பொருளாதாரத்தை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கறதே பெரிய விஷயம், அதுவே பெரிய தொகை. ஆனால் அந்த நேரத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாயே முஸ்லிம் சமுதாயம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் தன்னிடத்துல எவ்வளவு வச்சிருக்கும், அப்ப அந்த பொருளாதாரத்துல எவ்வளவு தன்னிறைவா இருக்கும். இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ரோடா போய் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனா அன்னைக்கு கோடிகளை நாட்டினுடைய நன்மைக்காக கொட்டி கொடுத்த சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்ததுன்னா, எல்லா தொழிலையும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க, எல்லா வளர்ச்சியிலேயும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருந்திருக்குது, எல்லா பொருளாதார ஆக்கிரமிப்பிலேயும் மிகப்பெரிய திட்டமிடுதலோடு முஸ்லிம்களுடைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனால் பெரும் பொருளாதார செல்வந்தம் அந்த நேரத்தில் நம்முடைய கையில இருந்திருக்கு என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமுதாயம் தானே நாம. அது மட்டுமா, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மிகப்பெரிய அளவுல போராடி நம்ம நாட்டுக்கு விடுதலை கொடுக்கலாம்னு சொல்லி வெள்ளையர்கள் முடிவெடுத்தாங்க இல்லையா? அந்த 1947 ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு விடுதலை கொடுப்போம், அதுக்கு முக்கியமான இந்தியாவின் சார்பாக 3 பிரதிநிதிகளை கூப்பிடுவோம்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 3 மக்களை கூப்பிடுது, 3 மனிதர்களை கூப்பிடுது. யாரெல்லாம் தெரியுமா? முகமது அலி ஜின்னா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒண்ணு, 2வது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் 2, 548 சமஸ்தானங்கள் சார்பா பீகார் நவாப் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் 3. இந்த 3 முஸ்லிம்கள் சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முன்னாடி போய் உட்கார்றாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனையற்ற ஒரு விடுதலை வேணும், சுதந்திரம் வேணும்னு கேட்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக இந்த 3 பேர் போய் பேசிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல எவனும் கிடையாது. இந்த 3 முஸ்லிம்கள் போய் அங்க உட்கார்ந்து பேசி இந்த நாட்டினுடைய விடுதலையை வாங்கி நம்முடைய கையில கொண்டு வந்து தருகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட இடத்துல இருந்திருக்கிறோம். எப்போ நான் சொல்றது என்னமோ 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்னன்னா, இந்த நாட்டினுடைய விடுதலையை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல ஒரு 3 பேரை கூப்பிடுறான் இந்தியா சார்பா. அந்த 3 பேருமே முஸ்லிம்கள் என்று சொன்னால், அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்புல இருந்திருக்குது என்பதை கொஞ்சம் நாம யோசிச்சு பார்த்தோமா? இன்னைக்கு நாம இந்திய நாட்டினுடைய சட்ட திட்டம், அந்த நூலு, இந்தியன் பீனல் கோட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நல்லா பேசுறமே, அம்பேத்கர் வடிவமைச்சு கொடுத்தாருன்னு சொல்றமே, அந்த அரசியல் அமைப்பு வடிவமைப்புக்குள்ள யார் இருந்திருக்கின்றார்கள் என்றால், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியாளரும், கான் அப்துல் கஃபார் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் போராளியும் 2 பேர் அதுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். அவங்க இதெல்லாம் சேர்ந்து உண்டாக்குனதுதான் இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகத்துல நாம பயன்படுத்திட்டு இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டமே முஸ்லிம்களுடைய கருத்தால் உருவானதுங்கிற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய கையில இருக்கும்போது எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்திருக்கிறோம். பொருளாதாரத்திலையும் போராட்ட குணத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் சமூக மக்களுடைய அந்தஸ்திலையும் பொருளாதார பின்புலத்திலையும் எல்லா விதமான கண்ணியத்திலையும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது இதெல்லாம் எங்க போச்சு, இதெல்லாம் எப்படி நாசமாச்சு, இதெல்லாம் ஏன் நம்ம கையை விட்டு போச்சு என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அழகான ஒரு பதிலை சொல்லி காட்டுகின்றான். 42வது அத்தியாயம் 30வது வசனத்திலே, ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமானாலும் அது உங்களுடைய கைகளை கொண்டு நீங்கள் சம்பாதித்ததுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவ்வளவு கண்ணியமா வச்சிருந்தனல்ல, இவ்வளவு சிறப்பா வச்சிருந்தனல்ல, ஒரு நாட்டினுடைய விடுதலையே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கல்ல, ஏன் எப்படி நாசமாச்சு என்று ஏதாவது சிந்திச்சோமா? ஏதாவது அறிவு நம்ம அது குறிச்சு யோசிச்சு பார்த்தோமா? நம்முடைய வாழ்க்கையில யார் எப்படி போனா என்ன, நம்முடைய ஒரு வேலை முடிந்தால் போதும் என்று என்றைக்கு ஒரு சுயநல சிந்தனையோடு நாம் வாழ ஆரம்பித்தோமோ, சமூக எண்ணம் இல்லாமல் வாழ ஆரம்பித்தோமோ, அன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னால இருக்கக்கூடிய வரலாற்றை உருவாக்க வேண்டிய இளைய சமுதாயம் நாசத்தை சந்திச்சது, அநியாயத்தின் பக்கம் போச்சு.
மானக்கேடின் பக்கம் போச்சு, ஆபாசம் அக்கிரமங்கள்ல இன்னைக்கு தெளிச்சு காணப்படுது. இன்னைக்கும் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளாக நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மிகப்பெரிய சமூக அமைப்புகளாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய செல்வந்தர்கள் குரூப்புகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்குது. ஆனா நாம இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் நாம ஏதாவது இருக்கிறோமா? நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் நாம சொன்னாதான் இந்த வேலை நடக்குங்கிற இடத்துல யாராவது இருக்கின்றோமா என்றால் கிடையாது. எல்லாம் சுயநலம், எல்லாம் தன்னலம். தனக்கு ஏதாவது கிடைக்குதா, தனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, தனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்குமா என்று சொல்லி தலைவர்கள் சமூக அமைப்புகள் எல்லாமே சுயநலத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால கண்ணுக்கு முன்னால இளைய சமுதாயம் எந்த சமூகம் நம்முடைய வரலாற்றை உருவாக்கணுமோ, சமூகத்தை சீர்திருத்தணுமோ, அந்த கூட்டம் இன்னைக்கு நாசத்தை நோக்கி சந்தித்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மது போதை கலாச்சாரங்கிறது ஆரம்பத்துல மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு இடங்கள்லயும் டாஸ்மாக் அது இதுன்னு சொல்லி பல இடங்கள்ல நடந்து கொண்டிருந்த வேளையில அந்த போதையெல்லாம் எங்களுக்கு பத்தாது, அதை விட எங்களுக்கு இன்றைக்கு போதை வேண்டும் என்று சொல்லி எந்த அளவிற்கு என்று சொன்னால் விதவிதமா வகை வகையா பொருளா மாத்திரைகளா ஊசிகளா இன்ன பிற பொருட்களா நம்முடைய சமூக மக்கள் இளம் சமுதாய மக்கள் நாசத்தை தேடி போயிட்டு இருக்கிறத பார்க்கணும். எங்கேயோ ஒரு தாய்லாந்துங்கிற ஒரு நாட்டுல கிடைக்கிற ஒரு ஊசிய அங்கிருந்து திருடி கொண்டு வந்து கள்ளக்கடத்தல் செஞ்சு கொண்டு வந்து இங்க வந்து போதை பொருள் ஏத்தணும்னு சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து அதையும் போட்டுட்டு சில ஆட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு குனிஞ்சா குனிஞ்சதுதான், நிமிந்தா நிமிந்ததுதான், உட்கார்ந்தா உட்கார்ந்ததுதான், படுத்தா படுத்ததுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதை பொருள் பழக்கங்களை ஊசியை போடுறது மாத்திரைகளை திங்கிறது அது இது என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு நாம முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு தியாகம் பண்ணோம் அது இது நம்ம எவ்வளவு இருந்தோம் ஏதாவது இந்த மக்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சினிமாவினுடைய காட்சிகளும் ஆபாசமான காட்சிகளும் மொபைல் போன்ல இருக்கக்கூடிய தகவல்களும் அவங்களுக்கு இன்னும் IPL மேட்ச் அது இது இதையெல்லாம் பத்தி கேட்டோம் என்று சொன்னால் பிங்கர் டிப்ல தட்டி வீசுவார்கள். குரானை பத்தி கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி கேட்டா, இஸ்லாத்தை பத்தி கேட்டா, அட நம்மளுடைய வரலாறு இந்திய வரலாறு என்னன்னு தெரியுமாப்பான்னு சொல்லி ஏதாவது கேட்டோம்னா நாம இந்தியாவில தான் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாய மக்கள் அவ்வளவு சூப்பர் ஞானத்தை பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. அந்த கேடு இந்த சூழ்நிலை இருக்கிற நேரத்துலதான் இந்த போதைப் பொருள் பழக்கங்களும் அதிகமாக அதிகமாக அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதம் இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு சமூகம் மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இவங்கள்ல இருந்து எப்படி ஒரு IAS வருவான், இவங்கள்ல இருந்து எப்படி ஒரு IPS வருவான், இவங்கள்ல இருந்து எப்படி ஒரு கல்விமான் உருவாகுவான், இவன்ல இருந்து எப்படி ஒரு வக்கீல் வருவான், ஒரு ஜட்ஜு வருவான், இவன்ல இருந்து எப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு இமாம் வருவான், இவன்ல இருந்து எப்படி ஒரு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு தாயை வருவான். யோசிச்சு பார்த்தோமா? இல்ல, எங்க பார்த்தாலும் மக்களுடைய நிலைமை சர்வ சாதாரணமாக நாசத்தை தேடி போயிட்டு இருக்குது. யாருகிட்ட போய் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வயதுல மூத்தவர்களை எடுத்தறிந்து பேசக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு ஒரு சமுதாயம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. காரணம், இன்றைக்கு சமூக பொறுப்புல அந்தஸ்துல இருக்கக்கூடிய யாருக்கும் வளரக்கூடிய தலைமுறை மீது எந்த கவனமும் கிடையாது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நாசத்தை விட இனி வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய நாசம் ஏற்படும் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னா கண்டிப்பா யோசிப்போம். ஆமா, இப்படி எல்லாம் இருக்குல்ல, நாம வருங்கால தலைமுறையை நல்ல முறையில உருவாக்கணும் இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிரச்சனைகள் சூழ்நிலை இதுவெல்லாம் நீங்கி வருங்கால தலைமுறையாவது நல்லபடியா இருக்கணுமே. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த ஒரு சமுதாயம் தங்கிட்ட இருக்கிற அந்த குறைய என்னன்னு யோசிச்சு சிந்திச்சு சரி செய்யலையோ அவங்களுக்கு பின்னால் அது எந்த மாற்றத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறானே. அந்த அல்லாஹ் வாக்கு மாற மாட்டானே. அவன் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நடந்துதானே ஆகும். அந்த அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இனிமேலாவது நாம திருந்துவோம் என்று நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நம்மிடத்தில் பலவிதமான புரட்சிகள் ஏற்படும். அப்படி புரட்சிகள் ஏற்படும் பொழுது நிச்சயம் நம்முடைய சமூகத்திலே பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதுவெல்லாம் தீர்ந்து அதுவெல்லாம் நீங்கி அல்லாஹ்வுடைய பேரருளால்
நம்முடைய சமூகமும் ஒரு முன்னேற்ற பாதையிலே நோக்கக்கூடிய மக்களாக, வருங்கால தலைமுறை சிறந்த தலைமுறையாக உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகளை தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று அவர்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று அவர்களுடைய ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதுல இரண்டாவது விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஓய்வு காலத்தை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம மிகப்பெரிய அளவுல வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. பொதுவாக நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் இந்த சம்மர் ஹாலிடே விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, நாம பாட்டுக்கு நம்முடைய வேலையை பார்த்துட்டு இருப்போம். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு 10 மாசம் ஸ்கூலுகளுக்கும் காலேஜுகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்த நம்மளுடைய மக்கள் இந்த ஒரு 2 மாசம் லீவு கிடைச்சிருக்குதா, இதுல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அந்த மக்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை இந்த ஓய்வு நேரத்துல நாம கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய தவறான வழிகாட்டுதலை போய் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நம்முடைய சமூகத்துல ஏற்படும். எந்த அளவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, திடீர்னு வீட்டுல ஏதாவது ஒரு பைக் இருக்குது, இல்ல ஃப்ரெண்டுக்கு எவனாவது ஒருத்தர் பைக் எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு லோ லோன்னு அந்த ரோடு இந்த ரோடுன்னு பறந்து தெரிச்சுட்டு வரக்கூடிய மக்களை பார்க்கணும். போற மக்கள் அமைதியா போவாங்க நினைக்கிறோமா? எங்கேயாவது போய் விழுந்து அடிபட்டு நல்ல ஒழுக்கமா ஓட்டிட்டு இருந்து வர்றவங்க மேலையும் போய் விழுந்து அதுல பல பிரச்சனைகள் ஆகி பல மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்திருக்கக்கூடிய சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். இதே நிலைமை நமக்கு ஏற்பட வேணுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும். வண்டி வாகனங்களை எடுத்துட்டு மெயின் ரோட்ல போற லைசன்ஸ் கிடையாது, வண்டி என்ன கண்டிஷன் தெரியாது, வேகமாக போய் டிவைடர்களை அடிச்சு இன்னும் உயிர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், மற்றவர்களை சாகடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் மிகப்பெரிய இழப்பை தேடி தருதுங்கிறத புரியாமல் இருக்கிறோம். இது முதல் பகுதி. ரெண்டாவது என்ன, எங்கேயாவது நம்முடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து இங்க பக்கத்துல எங்கேயாவது குளிக்கிற இடம் இருக்குதா, உடனே வான்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா போய் குளிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அங்க அவனுக்காவது நீச்சல் தெரிஞ்சதுன்னா அவன் அடிச்சுட்டு இருப்பான், நீச்சல் நல்லா அடிச்சு குளிச்சுட்டு இருப்பான். இந்த அவனுக்கு ஏறோன்னு தெரியாதுல்ல, அவனை மாதிரி நாமளும் குளிக்கலாம்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கவும், நீச்சல் தெரியாம யாரு தெரியாதவர்களா இருக்காங்களோ 1 2 3ன்னு கையோட இழுத்து கொண்டு தண்ணிக்குள்ள போய் ஆழத்துல போய் விழுந்து மூச்சு திணறி மௌத்தாகக்கூடிய சூழ்நிலையும் சமூகத்துல இன்னைக்கு பரவலாக ஏற்பட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த தண்ணியில மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சர்வசாதாரணமாக அதிகமாயிட்டு இருக்குது. நம்ம மக்கள் அதுக்குத்தான் பெற்றெடுத்தோமா? நம்ம மக்கள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு இந்த ஒரு விடுமுறை நாட்கள்ல அவங்களை சரியா கவனிக்கல அப்படின்னு சொன்னா இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. பல விதமான தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அங்க போவான், அவங்க கிட்ட தப்பான பழக்க வழக்கங்களை கத்துக்குவான், அதன் பிறகு அவன் நம்ம கையில கிடைக்க மாட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நம்ம மக்களை என்ன செய்யறது? பெரும்பாலும் நம்முடைய மக்கள் வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்போனுகள் கையுமா டிவியும் கையுமாவே இருக்கிறத பாக்குறோம். இந்த நிலை மாறும். நம்முடைய மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட பல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில நிறைய பயிற்சி களங்கள் இருக்கு. ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, இன்னும் கராத்தே கிளாஸ் என்று இருக்குது, இன்னும் பல விதமான விளையாட்டு போட்டிகளை மேம்படுத்தக்கூடிய நேர் ஸ்டேடியம் இருக்குல்ல பக்கத்துல, அங்கேயும் கூட நிறைய கேம்புகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் மக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு அங்க மிக குறைந்த கட்டணத்துலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அரசு நடத்தக்கூடிய காரியம். அங்க சிறந்த முறையில பயிற்சிகள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பல விதமான திறமைகள் இருக்குது. அதையெல்லாம் அவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய காரியத்தை
அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களோடு இந்த விடுமுறை நாட்கள்ல நல்ல அன்பா பாசமா பேசி பழகி அவர்களோடு நல்ல இணக்கத்தை பெற்றோர்கள்னா குழந்தைகள்னா அது பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது அதிகமா அன்பு காட்டுறது, நேசம் காட்டுறது, அவங்களுக்கு பிடித்த பொருட்களை ஆரோக்கியமான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, அவங்களை நல்ல நல்ல இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது, குறிப்பா நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் நம்ம சொந்தம், இதுதான் நம்ம பெரியத்தா, நம்ம பெரியம்மா, நம்ம சின்னத்தா சின்னம்மா, நம்மளுடைய மாமா மாமி என்று சொல்லி குடும்ப உறவுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி அந்த பந்தங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தி நமக்கு பின்னாலேயும் நம்ம மக்கள் உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே நல்ல வழிகாட்டக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு விடுமுறை நாட்கள்ல அவர்களுக்கு தொழுகைக்குண்டான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல், குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான நல்ல ஒரு வழிகாட்டுதல், நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இறையச்சத்தோடு வாழ்றதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலை நாம செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம மரணித்து போய்விட்டாலும் நம்முடைய மக்கள் இபாதத்தோடு இருப்பார்கள். நாம மரணித்து போய்விட்டாலும் அவருடைய திறமை கொண்டு முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் மரணித்து போய்விட்டாலும் நம்முடைய உறவுகளை அனுசரித்து போகக்கூடிய மக்களாக அவர்கள் மாறுவார்கள். இந்த மூன்று காரியங்களையும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய இந்த மாதங்களிலே நாம வழிமுறையை காட்டி கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த மக்களுடைய எதிர்காலம் நல்ல முறையிலே அமையும். அதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியோர்களும் பெற்றோர்களும் தாய்மார்களும் நல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.